ஆக்கிரமிப்பு தமிழ்நாட்டில் சினிமாவில் மட்டும் இல்லையா, 38 பேர் தெலுங்குல எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில். அதில் 13 பேர் தெலுங்காரங்க அமைச்சர்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால பார்த்திபன் பேசியது சரி, பாக்யராஜ் பேசியது சரி. என் தாய்மொழி என்னங்கிறத சொல்லல, என்ன தப்புங்கிறேன். அதையே எரிஞ்சு விழுறீங்க. தமிழ்நாட்டில் சம்பாதிச்ச ரஜினிகாந்த் கன்னடன், அவருங்க பொண்ணு கட்டியிருக்கிறது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டு மருமன் ஆயிட்டாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு காசு கொடுத்து நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனுக்கு பாட்டை பாடுறாரு. ஆக இங்கே தமிழ்நாடு சூப்பர் ஸ்டாரு கன்னடத்துக்காரரு, அதேமாரி நிறைய நடிகர்கள் தெலுங்குலேருந்து தான் வர்றாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிழக்கே போய் ரயிலில் கதாநாயகன் யார்? சுதாகர், தெலுங்காரர் தான். பாரதி ராஜாவுக்கு அப்போவுமே இங்கே தமிழ்நாட்டில் கதாநாயகன் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, கதாநாயகிகள் எல்லாருமே தெலுங்குலேருந்து தான் வர்றாங்க. ஆரம்பத்தில் நம்ம தெருக்கூத்து போடும்போதே பெண் வேடத்தில் நடிப்பதற்கு பெண்கள் தயாராக இல்லை, ஆண்கள் தான் பெண் வேடம் போட்டு நடித்தாங்க. ஏன்னா சினிமா அப்படிப்பட்ட ஒரு தொழில். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதேமாதிரி சினிமாக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சினிமாக்காரனால நிறைய பேர் எனக்கு வீடு வாடகை தரலன்னு. ஆகவே சினிமாக்காரங்களுக்கு புகழும் இருக்குது, வாடகைக்கு தராத கொடுமையும் இருக்குது. இதுதான் சினிமா. இந்த பேச்சில் உள்நோக்கம் எதுவும் கிடையாது. நான் பச்சை தமிழன், தூத்துக்குடிக்காரன், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால்